பண்ணிட்டேன்னா பார்த்தீங்களா டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் காலையில் அண்ணா நகரில் இந்த ரேப் கேஸ் 10 வயசு பொன் குழந்தைய பாலியல் வன்முறை பண்ண அந்த கேஸை வந்து சிபிஐ விசாரணைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு மாத்துச்சு 2 மாதத்துக்கு முன்னால். அது என்ன கேஸுனா ஒரு கூலி தொழிலாளிகள், அந்த கூலி தொழிலாளி தம்பதியரோட 10 வயசு பெண் குழந்தைய ஒருத்தன் லோக்கல் தாதா ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு பண்ணிடுறான். கேஸ் எடுக்க மாட்டேன்றாங்க. அந்த குழந்தைய ட்ரீட்மெண்ட்டுக்கு கீழ்பாக் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் அதை செக் பண்ண டாக்டர் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது, நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். அதுக்கு பிறகு அந்த பெண் குழந்தையோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு பாதிக்கப்பட்டவங்கள நிர்வாணமாக்கி அடிக்கிறாங்க போலீஸில். புரியுதா? இந்த நியூஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேஜ் 1 வருது, ஜூனியர் விடனில் வருது. மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜட்ஜி 2 ஜட்ஜ் பெஞ்ச் ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் அண்ட் இன்னொரு ஜஸ்டிஸ் சிவஞானம் அவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இதை சிபிஐக்கு மாத்திரம், விசாரணை சிபிஐக்கு மாத்துறாங்க. புரியுதா? இதில் கொடுமை என்னன்னா, அந்த வழக்கை விசாரித்து அந்த பெண் குழந்தையோட பெற்றோர்களை அடித்து துன்புறுத்தி பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினது ஒரு காவல்துறை பெண் ஆய்வாளர். இந்த வழக்கை தான் சிபிஐக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் மாத்துது. ஆச்சா? இதுதான் வந்து சீன் 1. சீன் 2 என்ன தெரியுமா? நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் இந்த சிபிஐ விசாரணைக்கு மாற்றினதை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட் கேஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பீலுக்கு போகுது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக போகிற வக்கீல் யார் தெரியுமா? முகுல் ரோத்தகி, முன்னாள் அட்டர்னி ஜெனரல். அவருக்கு ஒரு நாள் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? ஒரு அப்பியரன்ஸுக்கு சும்மா சொல்லுங்களேன், எவ்வளோ இருக்கும்? 20 lakhs. 50 லட்சம். 50 லட்சம் ரூபாய் கொடுத்து சிபிஐ விசாரணைக்கு போன வழக்க மறுபடியும் தமிழ்நாடு போலீஸ்க்கு மாத்தணும்னு எதுக்கு போற? தப்பே பண்ணலண்ணா, திராவிட மாடல் அரசு தானே. கோர்ட் என்ன ஆர்டர் பண்ணிச்சிருமா கேளுங்க. சீன் 3 கேளுங்க. சிபிஐ விசாரணைக்கு தடை கொடுத்துட்டாங்க. ஆனா தமிழ்நாடு காவல்துறையில் இருக்க 7 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் 7 பேரும் தமிழ்நாட்டுக்கு வெளியில இருந்து வந்தவங்களா இருக்கணும். தமிழ்நாடு கேடரா இருக்கக்கூடாது. அதுல 3 பேர் பெண்களா இருக்கணும். 7 பேர் கொண்ட குழு இதை விசாரிச்சு அறிக்கை கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. இதே கேஸ் குஜராத்லயோ டெல்லியிலயோ உத்தரப்பிரதேசம் நடந்ததா தமிழ்நாட்டு மீடியா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்கும்ல. உன் கண்ணு முன்னால் நடக்குதுடா. மாநிலத்தோட தலைநகர்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆர்டர் தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அந்த கேஸை சிபிஐக்கு மாத்துறாங்க.